ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோல புது வீடியோல பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் போன லாஸ்ட் வீடியோ வந்து கோயம்புத்தூர் போயிட்டு வந்தது தான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்தேன். பட் என்ன நடந்துச்சுன்னா, மைக்ல வந்து சில ஃபால்ட் ஆயிருச்சு. அதனால தான் ஒரு புது ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒயர்லெஸ் மைக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆடியோ எப்படி இருக்கு அப்படின்றதையும் எனக்கு வந்து சொல்லுங்க. இன்னைக்குள்ள டாபிக் ஆல்கஹால் குடிக்கிறத பத்தி தான். ஆக்சுவலி எதுக்கு இந்த டாபிக் பத்தி நான் பேசுறேன்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளா வந்து சோசியல் மீடியால ஒரு நபரை ஃபாலோ பண்ணேன். அந்த நபர் என்ன சொன்னாருன்னா, ஆல்கஹால் குடிக்கிறதுனால ஒரு கொஞ்சம் சதவீதம் வந்து நல்ல விஷயம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாரு அந்த வீடியோல. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு விஷத்தை ஒரு செட்டு குடிச்சாலும் மறுகையாதான், அதை முழுசா குடிச்சாலும் மறுகையாதான். ஸோ அதனால வந்து உண்மையிலேயே வந்து ஆல்கஹால் வந்து பாடியில போயிட்டு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சயின்ஸை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க. ஆல்கஹால்ல பல விதமான வெரைட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் இருக்குது. அதுல ஹியூமன்ஸுக்கு உகந்தது, அதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆல்கஹால் மெத்தட் கெமிக்கலோட நேம் தான் எத்தனால். ஸோ இந்த எத்தனால் வந்து பாடிக்குள்ள கன்சியூம் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் அந்த ஃபார்மேட்ல இருக்கிற ஆல்கஹால் தான் எல்லாமே இருக்கும். பட் இந்த ஆல்கஹாலை கண்டுபிடிச்சது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி சைனாக்காரனே கண்டுபிடிச்சிட்டான். அதுவும் சைனாக்காரன் தான். பட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. ஸோ இப்படி கன்சியூம் பண்ணும்போது அதுல ஒரு டோகமைன்ஸ் வந்து ஒரு ஒரு வேற லெவல்ல வந்து அவங்க மைண்டை வந்து அந்த ஆல்கஹால் மாத்தி கொண்டு போகுது. ஸோ இது நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சுதான் ஆல்கஹால் கன்சியூம் வந்து அதிகமாகுது. ஸோ இப்ப எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கட்டும், சந்தோஷமா இல்லைன்னா கூட அவங்க டைரக்டா வந்து சரக்கடிக்கணும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. பட் உண்மையிலேயே வந்து இந்த ஆல்கஹால் குடிக்கிறதுனால நம்ம பாடியில என்ன விஷயங்கள் நடக்குதுன்னா, நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் ஃபேட் அண்ட் வாட்டர் இது ரெண்டுமே முக்கியமா இருக்கு. அதாவது வாட்டர் கண்டென்ட் 70% தான் நம்ம பாடியில இருக்கு. மிச்சம் 20% வந்து ஃபேட்டால நிறையப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு நம்ம பாடியில. ஸோ இந்த ஆல்கஹால் என்ன பண்ணும்னா, ஒரு நபர் ஒரு கிளாஸ் ஆல்கஹால் குடிக்கும் போது டைரக்டா பாடியில இருக்கிற டிஷ்யூஸ், செல்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி டைரக்டா பிரெயினை போய் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இந்த ஆல்கஹால் வந்து வாட்டர்லயும் ஃபேட்லயும் கரையக்கூடிய ஒரு விஷயம். வாட்டர் சாலிபிள், ஃபேட் சாலிபிள்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுலயும் கரையக்கூடிய விஷயம். ஸோ நம்ம பாடியில இது ரெண்டுமே இருக்கிறதுனால ஈஸியா வந்து வித்தின் செகண்ட்ஸ், அதாவது 20 to 30 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம பாடியில எல்லா செல்ஸையும் அடிச்சு நொறுக்கி பிரெயினை போய் அஃபெக்ட் ஆகும் இந்த ஆல்கஹால். நம்ம இப்படி ஒரு ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுனால ஸோ பிரெயின்ல வந்து நியூரோ கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில வந்து அஃபெக்ட் பண்ணும்போது அப்ப என்ன நடக்கும்னா, ஃபியூச்சர்ல அடுத்து என்ன பிளான் பண்றது, அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் நம்ம லைஃப்ல கொண்டு போறது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நம்மளால அடுத்து ப்ராப்பரான ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஸோ அதனாலதான் வந்து இந்த ஆல்கஹால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் வந்து ஆல்கஹால் குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாடியில நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதுல மெயினா வந்து ஸ்லீப், தூக்கமே வராது. ஸோ தூங்குறதுக்கு பதிலாக அவங்க சூடோ ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அதாவது பிறண்டு பிறண்டு தூங்குறது, சும்மா வந்து இந்த ஐபால்லாம் வந்து அங்கிட்ட இங்கிட்ட நகர்ந்துட்டு இருக்கும். ஆழமான ஸ்லீப்பே அவங்க போக மாட்டாங்க. ஸோ இதனால வந்து சரியான தூக்கம் இல்லாதனால அவங்களுக்கு அந்த அந்த பாடியில நடக்கிற நிறைய விஷயங்கள் ரெக்கவரி ஆகுறதுக்கு உண்டான விஷயங்கள் எந்த ஹார்மோனுமே சுரக்காது. ஸோ இதனாலேயே அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருப்பாங்க எப்பயுமே. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனாலயே மறுபடியும் அவங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஜாலியா குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல சேடா குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாலும் சரி, எப்படியோ வந்து ஒரு நபர் ஒரு ஆல்கஹால் குடிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டோகமைன் சுரந்து ஒரு வேற லெவல்ல ஒரு விஷயத்துக்கு கொண்டு போதா. ஸோ பிரெயினுக்கு அது நல்ல ஒரு விஷயமா வந்து கொண்டு போகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால் குடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு அப்புறம் வந்து இவங்க மறுபடியும் நார்மலா மாறிடுவாங்களே. ஸோ நார்மலா மாறினதுக்கு அப்புறம் அந்த லைஃப்ல நடக்கக்கூடிய ரியாலிட்டியான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனை வந்து போகுறதுக்கு அவங்கனால அதை கொண்டு வர வைக்க முடியாது. அதாவது லைஃப்ல நடக்கிற ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு முடியாது. ஸோ இதனால மறுபடியும் டிப்ரெஷன் ஆயிடுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனால மறுபடியும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுனால அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போது எந்த அளவுக்கு டோகமைன்ஸ் வந்துச்சோ அதே அளவுக்கு செகண்ட் டைம் வராது. ஸோ அதனால 2 கிளாஸா போகும். ஸோ அதுக்கப்புறம் 3 கிளாஸா போகும். ஸோ இப்படியே கொண்டு போய் அது லூப்பிங்கா ஃபார்ம் ஆகி கடைசியா அது அடிக்ஷன்ல கொண்டு போகும். ஸோ இதனாலதான் வந்து அவங்கனால அடுத்தடுத்த விஷயங்கள் வாழ்க்கையில அடுத்து முன்னேற்றமே இருக்காது. ஸோ இதனாலதான் ஆல்கஹால் குடிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லப்படுது. ஆல்கஹால் குடிக்கிறது பதிலா டைரக்டா ஜிம்முக்கு வந்தாலே எல்லாமே சரியா போயிடும்.
ஸோ செகண்ட் வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். ஸோ தூக்கம் வராது. தூக்கம் வரல அப்படின்னா எந்த ஹார்மோனும் ப்ராப்பரா சுரக்காது. ப்ராப்பரா சுரக்கல அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான் லெவல் தான் ஒரு ஆண்களை பொறுத்த வரைக்கும் மேல் ஹார்மோன், அதுதான் ரொம்ப முக்கியமான ஹார்மோன். ஸோ இந்த முக்கியமான ஒரு ஹார்மோன் வந்து குறைஞ்சி ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து ரொம்ப அதிகப்படுத்திடும். ஸோ அதிகப்படுத்திடுச்சுன்னா அப்புறம் குண்டாயிருவாங்க. ஏன்னா நம்ம ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் அது எத்தனால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபார்மெட்ல தான் இருக்கு. அதுதான் வந்து ஹியூமனால குடிக்க முடியும். அந்த எத்தனால் வந்து இருக்கிறதே மிகப்பெரிய பாய்சன் தான் அதுவே. பட் அந்த பாய்சன் நம்ம பாடிக்கு வந்து தெரியாது. ஸோ அதை குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா அதை அசிடைல்டிஹேட்டா மாற்றும். அதுவுமே ஒரு வகையான பாய்சன் தான். பட் அதையுமே நம்ம பாடி வந்து அசிடேட்டா மாற்றும். ஸோ அந்த அசிடேட்டுன்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டி கலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எம்டி கலரிஸ்ன்றது நீங்க பொதுவாக ஒரு சாப்பாடு, அதாவது ஒரு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ஏதோ ஒரு சாப்பாடு இருக்குன்னா அதுல கார்போஹைட்ரேட் இருக்க போது புரோட்டீன், மினரல், வைட்டமின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் நீங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும்போது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா அது வெறும் எம்டி கலரிஸ். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த பீர் அடிச்சா குண்டாயிருவோம் அப்படின்னு நினைச்சுலாம் தப்பான கைடன்ஸோட இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. பீர் அடிச்சா வந்து குண்டாயிரலாம் அப்படின்னு. ஆக்சுவலி இது வந்து இந்த எம்டி கலரிஸா வந்து ஆல்கஹால் குடிக்கும்போது மாத்துறதுனால நம்ம உடம்புல வந்து தொப்பை போடும். ஸோ இந்த தொப்பை தான் வந்து நம்ம குண்டாயிட்டோம் அப்படின்ட்டு எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி குண்டாகிறது வந்து ரொம்ப ரிஸ்கியான விஷயம் தான். பீர் அடிச்சா நம்ம குண்டாயிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது குண்டாலாம் ஆக மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அன்ஹெல்த்தியான ஒரு ஃபார்மேட். உண்மை என்னன்னா உங்களோட பாடியை குறைக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் எந்த விதமான சாப்பாடு, உணவு எதுவுமே கிடையாது. அதுல நீங்க ஒன்லி மசில் பில்டு பண்ணா மட்டும்தான் உங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஸோ மசில் இருந்தா மட்டும்தான் டெஸ்டோஸ்டிரான் லெவலும் ரொம்ப ஹையா இருக்கும். மேல் ஹார்மோன் சொல்லப்படுற இந்த டெஸ்டோஸ்டிரான் லெவல். ஸோ மற்றபடி ஒரு ஃபேட்டா இருக்கிற ஒரு நபருக்கு டெஸ்டோஸ்டிரான் லெவல் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஆல்கஹால்லாம் கன்சியூம் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்றாங்க. இந்த வீடியோல ஆல்கஹால் பத்தி ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்கஹால் பத்தியான ஒரு சயின்ஸை பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த வயர்லெஸ் மைக்கை வந்து நான் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்க யாராவது யூடியூப் சேனல் இல்ல சோசியல் மீடியால ஏதாவது பண்றீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது நல்லா சீப் அண்ட் பெஸ்டா தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கீழே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு புது வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய். திருந்திட்டேன்னு சொன்னா ஓகே, ஆனா வாமிட் வர்றதுனா ரொம்ப ஓவரு. ஐயா நல்லா பாத்துங்க.